ஏன்னா இதை தொடர்ந்து இன்றைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தாருண்ணே. அந்த பேட்டியை பார்க்கும்போது வந்து ஒரு 20 நிமிஷம் கொடுத்தாரு. அந்த பேட்டியில் வந்து 20 நிமிஷம் கொடுத்தாரு. ஆமாம் 20 நிமிஷம் 20 நிமிஷத்துல 19 நிமிஷம் பழைய கதை அவர் கதையை தான் பேசிட்டு இருந்தாரு. அதில் வந்து நம்ம ராதாரவி அடிக்கடி சொல்றாருல, இதை ஏன் நான் எதுக்கு சொல்கிறேன், இதை நான் ஏன் எதுக்கு சொல்கிறேன், இதை நான் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்கிறேன். அதே கதையை தான் சொல்லிட்டு இருந்தாரு பல விஷயங்களை. வேண்டாம். அவர் முன்னாடி இருந்த விஷயங்களை பேசினார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்ட சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்களை வந்து தற்காலிக பொதுச் செயலாளர் தான் தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நீதிமன்ற உத்தரவும் அதுதான் வந்திருக்கு அப்படிங்கிற வார்த்தையும், அதை தாண்டி அவர் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு ஆச்சரியப்படுற விஷயம். கோடநாடு கேஸில் திமுகவுங்க மேலே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல பாருங்கள். அப்போ திமுகவுக்கு இவர் தானே எல்லாமே ஹெல்ப்பாக இருக்கார். அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் மேட்டரில் வந்து முதல்வர் எந்திரிச்சு சட்டப்பேரவையில் சொன்னார், பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற கோரிக்கையை நீங்கள் கணக்கில் கொள்ளணும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து முடிவெடுங்கன்னு சொன்ன உடனே ஓபிஎஸ் அவர்களே பின்னால் போக வச்சாராம். இதெல்லாம் பண்ணனால எடப்பாடி அவர்கள் வந்து திமுகவோட பி டீம்னு இவர் சொல்கிறாரு.